வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். நான் உங்கள் ஏர்முனை ராஜ்கரன். நாம் இன்றைக்கி பார்க்கவிருக்கும் தலைப்பு பார்த்திங்கன்னா, மஞ்சளில் பூச்சி மேலாண்மை. மஞ்சளில் என்ன பூச்சி விழுகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நான் நடவு செஞ்சு ஒரு 20 நாள் மேலே ஆகுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வளர்ச்சிங்கிறது வந்து சீராக இல்லை. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லை. காரணம்னு பார்த்திங்கன்னா அதில் பூச்சி நிறைய இருக்குதுங்க. அதனால தான் கோடை உழவு வந்து 2 தடவை நல்லா ஆழமாக விடணும் அப்படிங்கிறது. என்ன பூச்சி அப்படின்னா இதுதானுங்க. இந்த மாதிரி இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா குப்பையில் வர வண்டு கிடையாதுங்க. அதில் இந்த மாதிரி முன்னாடி இருக்குது. ஆனால் இந்த கால் வந்து நிறையா பெருசாக இருக்குங்க. இதுதான் வந்துங்க அந்த வேரை கட் பண்ணி விட்டு தலையிறதுக்கு இல்லாத நம்ம இதே பண்ணுதுங்க. இதில் எந்தெந்த பயிர் வந்து அதிகமாக சேதமாகுதுன்னு பார்த்திங்கன்னா, சேனக்கிழங்குங்க, மஞ்சள், மரவள்ளி, கரும்பு, இதில் எல்லாமே மக்காச்சோளம், இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாணி வண்டு கிடையாதுங்க. இது வந்து இந்த மண்ணில் இருக்கிற வண்டு. இது என்ன பண்ணுங்கன்னா, இந்த கொடுக்கில் வந்து நம்ம வேரை தலையிடக்கூடாது, அந்த வேரை கட் பண்ணி விட்றது. இந்த முன்னாடி இதில் கட் பண்ணி விட்றது. இதை வந்து நம்ம இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நான் ட்ரில்லரை வச்சு கீரை பெட் அமைக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உழவு ஓட்டும்போது இது தென்படுங்க. இந்த மாதிரி தென்படும். இதை வந்து இப்படியே உழவு ஓட்டி மேலேயே வெயிலில் பட்டுச்சுன்னா இது வெயில் அழிஞ்சிருங்க. அதே மாதிரி அடி உரமாக பார்த்திங்கன்னா மஞ்சள்லாம் வந்து வேப்ப முன்னாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த காரணத்தினால தான். வேப்ப முன்னாக்கு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே வேப்பங்கொட்டை தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் எடுக்காத வேப்ப புண்ணாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கொடுத்தீங்கன்னா இதை கட்டுப்படுத்தலாங்க. நன்றி, வணக்கம்.